எந்த ஒரு துறையிலும் உயர் பதவியை பிடிக்க விடாமுயற்சி இருந்தால் எதுவும் சாத்தியம் என்பதற்கு ஜூலியா ஸ்டீவர்ட்டின் வாழ்க்கை ஒரு சிறந்த உதாரணமாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவை சேர்ந்தவர் ஜூலியா ஸ்டீவர்ட். இவர் 1990களில் ஆப்பிள் பீஸ் நிறுவனத்தின் தலைவராக இருந்தபோது நிறுவனத்தின் முன்னேற்றங்களுக்காக கடுமையாக உழைத்திருக்கிறார். நிறுவனத்தின் நிலையை மேம்படுத்த புதிய குழுவை உருவாக்கியிருக்கிறார். இதனால் சில ஆண்டுகளிலேயே நிறுவனத்தின் பங்கு மதிப்பு இரட்டிப்பாகி வளர்ச்சி அடைந்துள்ளது. நிறுவனத்திலிருந்து வெளியேறினார். அதைத் தொடர்ந்து அதன் போட்டி நிறுவனமான IHOB கேஷுவல் டைனிங்கில் இணைந்த ஜூலியா அங்கு கடுமையாக பணியாற்றி தனது திறமையால் அந்நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியானார். அதன் பின்னர் தான் வேலை பார்த்த ஆப்பிள் பி நிறுவனத்தை வாங்கும் அளவுக்கு அவர் உயர்ந்தார். சுமார் 2.3 பில்லியன் டாலருக்கு, அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 20,000 கோடி ரூபாய்க்கு ஆப்பிள் பி நிறுவனத்தை வாங்கிய ஜூலியா தனக்கு CEO பதவியை வழங்காத முதலாளியை அந்த நிறுவனத்தை விட்டே நீக்கினார். நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக பல ஆண்டுகள் உழைத்த ஜூலியா ஸ்டீவர்ட்டுக்கு தலைமை பொறுப்பு மறுக்கப்பட்ட பின்பும் மன உறுதியுடன் உழைத்து அதே நிறுவனத்தை வாங்கி தலைமை பொறுப்பை ஏற்றிருப்பது அனைவரின் பாராட்டுக்களை பெற்றுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.